بسم الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا ولباس التقوى ذلك خير ذلك من آيات الله لعلهم يذكرون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما طاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم بأمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நேரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணிதக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரருளால் அவருடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் தேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவருடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கிறார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு இறைவன் தெளிவுபடுத்தி வைத்திருக்கின்றார். எனவே படைத்த அல்லாஹ்வுடைய அருளையும் படைத்தவருடைய மன்னிப்பையும் நாளை மறுமையில் இறைவனிடத்திலே சொர்க்கத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு வழிகாட்டுகின்ற அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். படைத்தவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில்
வாழ்க்கையில் மறுமையுடைய வெற்றிக்கான பாதைகளை வழிகாட்டி இருக்கின்றார்களோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிப்பதன் மூலமாக மட்டுமே தான் நாளை மறுமையில் இறை பொருத்தத்தையும் இறை மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுடைய படைப்பை பற்றியும் மனிதர்களுக்கு இறைவன் செய்த அருள் வளங்களை பற்றியும் நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார். காரணம், மனிதன் படைத்தவனை மறந்துவிடக் கூடாது. படைத்தவனுடைய உபதேசங்களின் அடிப்படையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு செய்யப்பட்டிருக்கின்ற அருள் கொடைகளை திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் முதலாக நினைவூட்டிக் கொண்டிருக்கின்றார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முல்க் 67வது சூராவினுடைய 23வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். குல் ஹுவல்லதி அன்ஷாக்கும் وجعل لكم السمع والابصار والافئده قليلا ما تشكرون قل هو الذي ذرأكم واليه تحشرون. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார், குல் நபியே, இந்த மக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லதி, உங்களை படைத்தவன், ஹுவல்லதி அன்ஷாக்கும், உங்களை அவன்தான் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். ரப்புல் ஆலமீன் தான் உங்களை இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். படைத்திருப்பது மட்டுமல்ல, உங்கள் மீது மிகப்பெரிய அருளை சொரிந்திருக்கிறார். என்ன அருள்? وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ قَلِيلًا مَا تَشْكُرُونَ. உங்களுக்கு கேட்கக்கூடிய செவி புலனை கொடுத்திருக்கிறார். பார்க்கக்கூடிய மிக பெருமண்டமான பார்வைக்குரிய சக்தியை இறைவன் வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, உலகில் வாழ்கின்ற பொழுது எது நன்மை, எது தீமை, எது பாவம், எது நன்மை, எது நம்மளை சொர்க்கத்தின் பால் கொண்டு செல்லும், எது நரகத்தை விட்டு காப்பாற்றும் என்கின்ற உணர்வுகளை விலக்கிக் கொள்ளக்கூடிய அளவிலே உங்களுடைய உள்ளத்தையும் இறைவன் கொடுத்திருக்கின்றார். ஆனால் கலீலம்மா தஷ்குரூன், மனிதர்களாகிய நீங்கள் இவ்வளவு அருள் வளங்களை, அருள் கொடைகளை மனிதன் என்று பறைசாற்றக்கூடிய அற்புதமான ஒரு படைப்பாக படைக்கப்பட்டிருந்தும், ஆனால் மனிதர்களுடைய நிலை என்ன தெரியுமா? கலீலம்மா தஷ்குரூன், உங்களில் மிக குறைவானவர்களை படைத்த அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள். உலகத்தில் இவ்வளவு அருள்மிக்க சிறப்புமிக்க மனிதர்களால் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித சமூகம் இவர்களில் படைத்தவனை நினைவு கூறுவதும், படைத்தவனுக்கு அஞ்சுவதும், படைத்தவனால் கொடுக்கப்பட்ட அருள் கொடைகளை நினைவு கூறக்கூடிய மனிதர்களும் மிக சொற்பமானவர்களே என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதனுடைய நிலைப்பாடு எப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய இறைவன் அதன் தொடர்ச்சியாக கூறுகிறான். குல் ஹுவல்லதி அன்ஷஅக்கும் குல் ஹுவல்லதி ذرأكم ஃபில் அர்லி வ இலைஹி தஹ்ஷுரூன். அவன்தான் உங்களை இந்த பூமியிலே பரவ செய்திருக்கிறார். அவன்தான் இந்த பூமியிலே உங்களை வாழ வைத்திருக்கிறார். உங்களை அவன்தான் இந்த பூமியில் வாழ்வதற்கான தகுதியான பூமியாக ஆக்கி வைத்திருக்கிறான். இருந்தாலும் இலைஹி தஹ்ஷுரூன், இந்த குறிப்பிட்ட காலம் மரணத்திற்கு பின்னால், வாழ்க்கைக்கு பின்னால் நீங்கள் மீண்டும் படைத்த அல்லாஹ்வின் பக்கமே ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுக்கு இறைவன் செய்த அருள் வளத்தை, அருள் நிஅமத்தை, மனிதன் பெற்றிருக்கிற நிஅமத்தை இறைவன் நினைவூட்டி காட்டுகிறார். காரணம், மனிதன் படைத்தவனை மறந்துவிடக் கூடாது. படைத்தவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். படைத்தவன் கூறுகின்ற உபதேசங்களை வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய அருளிடம் இஸ்லாம் என்கின்ற உயர்வான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு மார்க்கத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நம்மளை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்மளை மனிதர்களாக நியமித்து நிமிர்ந்து பேசக்கூடிய ஒரு உயர்வையும் அந்தஸ்தையும் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. இஸ்லாம் நம்மை அழகிய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது. இஸ்லாம் நமக்கு அழகிய இபாதத்துக்களை கற்றுக் கொடுக்கிறது. இஸ்லாம் நமக்கு மிகப்பெரிய அரவணைப்பையும் பாதுகாப்பையும் நம்முடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றம் அடைவதற்கான வழிமுறைகளையும் ஒழுக்க நெறிமுறைகளையும் திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உலக வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சமூகமாக இறைவன் இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் தஆலா
இந்த மனிதர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லி காட்டுகின்றான். இந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட அருள்வளத்தை எல்லாம் இறைவன் எதற்காக கொடுத்திருக்கிறான் என்றால் அதே சூரத்துல் முல்க் 67வது சூராவினுடைய 2வது வசனத்திலே சொல்கின்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் மனிதனுக்கு மரணத்தை நிர்ணயம் செய்திருப்பதும் அல்லாஹ் தஆலா முதலில் சொல்வது அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத, மனிதர்களுக்கு இறைவன் இந்த உலகத்தில் மரண படுகையை மரண பிடியை நிர்ணயம் செய்திருப்பதும் இந்த பூமியில் சொற்ப கால வாழ்க்கையை இறைவன் நிலைக்க செய்திருப்பதும் எதற்காக தெரியுமா? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களில் யார் அழகிய நன்னடத்தை உடையவர்கள், உங்களில் யார் படைத்தவனை அஞ்சியவர்கள், உங்களில் யார் திருமறை குர்ஆன் சொல்கின்ற போதனைக்கு அடிபணிந்து கட்டுப்பட்டு வாழக்கூடியவர்கள் யார் என்று சோதிப்பதற்குதான். உங்களில் யார் அழகிய இஸ்லாம் கூறும் ஒழுக்கங்களை பேணி பாதுகாத்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை இறைவன் மக்களுக்கு மத்தியில் படைத்தவனாகி நாளை மறுமையிலும் உங்களை அம்பலப்படுத்துவதற்காக தான், சோதிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் மரண படுக்கையையும் வாழ்க்கையும் இறைவன் படைத்திருக்கிறார் என்று ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக, இறைவனால் சொல்லப்படுகின்ற அழகிய ஒழுக்க நெறிமுறைகளை பேணி பாதுகாப்பதின் மூலமாக மட்டுமே தான் இறைவனுடைய விருப்பத்திற்குரிய அடியார்களாக, இறைவன் நாளை மறுமையில் தர இருக்கின்ற அந்த சொர்க்கத்தை பெறுவதற்குரிய தகுதி உள்ள மக்களாக நாம் மாற முடியும். மேலும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹ்ஃபிலே சூரத்துல் கஹ்ஃப் 18வது சூராவினுடைய 7வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்னா ஜஅல்னா மஅல் அர்லி ஸீனத்தல் லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. இந்த பூமியில் நாம் அலங்காரமாக ஆக்கியிருப்பதெல்லாம் இன்னா ஜஅல்னா மஅல் அர்லி, இந்த பூமி மீது அலங்காரம் நாம் ஏற்படுத்தியிருப்பதற்கு காரணம் என்ன? அவர்கள் யார் அழகிய குலத்தை உடையவர்கள், அவர்கள் யார் அழகிய நன்மையை செய்யக்கூடியவர்கள் யார், அவர்கள் யார் படைத்தவனை நோக்கி செல்லக்கூடியவர்கள் யார், படைத்தவனுடைய போதனைகளுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் யார், படைத்தவனால் வழிகாட்டப்படுகின்ற இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தை அடைந்த பிறகு, இந்த மார்க்கத்தில் நுழைந்த பிறகு, குர்ஆனை ஏற்றுக்கொண்ட பிறகு, நபிவழியை கண்டுகொண்ட பிறகு எவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இறை நோக்கத்தையும் இறைவனுடைய அழகிய பண்பாடுகளை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் அனைத்தையும் அலங்காரமாக ஆக்கி வைத்திருக்கிறார் என்று ரப்பல் ஆலமீன் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவன் நம்மை படைத்திருப்பது அழகான மனிதராக, நல்ல குணமுடையவர்களாக, நல்ல ஒழுக்கம் உள்ளவராக, இறை கடமைகளை நிலைநாட்டக்கூடியவர்களாக நிலைப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நம்மை இந்த உலகத்தில் ஏராளமான அருள் கொடைகளை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனி இஸ்ரவேலிடத்திலே எடுத்த வாக்குறுதியை குறிப்பிட்டு காட்டுகிறான். சூரத்துல் பக்ரா 2வது சூராவினுடைய 85வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலகத் அகதனா அல்லதீன பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலிடத்திலே நாம் அவர்களிடத்திலே உடன்படிக்கை எடுத்தோம். லா தஅபுதுன இல்லல்லாஹ் வ பில் வாலிதைனி இஹ்சானா வ தில் குர்பா வல் யதாமா வல் மசாகி வ கூலு லின்னாஸி ஹஸ்னா வ அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத். பனி இஸ்ரவேலிடத்திலே நாம் உறுதிமொழி எடுத்தோம். இதற்காக லா தஅபுதுன இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்க கூடாது, படைத்தவனை மட்டுமே தான் வணங்க வேண்டும், படைப்பினங்களை நீங்கள் வணங்கிவிடக் கூடாது, உங்களுக்கு உணவு அளிப்பவனை தான் வணங்க வேண்டும், உங்களை பாதுகாக்கக்கூடியவனை தான் வணங்க வேண்டும் என்கின்ற படைத்தவனை மட்டும் வணங்க வேண்டும் என்ற உபதேசத்தை அவர்களிடத்தில் உறுதிமொழி எடுத்தோம். அதோடு படைத்தவனை வணங்குவது மட்டுமல்ல, உங்களுடைய பெற்றோர்களோடு அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அந்த அழகிய முறையில் நடந்து கொள்வது பெற்றோர்களோடு மட்டுமல்ல, உங்கள் உறவினரிடத்திலே நீங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள், உங்களிடம் இருக்கின்ற அநாதைகளிடத்திலே நீங்கள் அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள், உங்களோடு இருக்கின்ற ஏழைகள் மிஸ்கீன்கள் இவர்களோடு நீங்கள் அழகிய முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று நாம் உறுதிமொழி எடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். இறை இபாதத்தை, இறைவனை வணங்குவது மட்டும் கடமை இல்லை, இறைவனை வணங்குவதோடு சேர்த்து மனிதர்களிடத்தில் பெற்றோரிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அநாதைகளிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், ஏழைகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், உறவினர்களிடத்திலே நன்றாக முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து அழகாக சொல்கிறான், மக்களிடத்திலே நீங்கள் அழகான முறையிலே பேசுங்கள், மக்களிடத்திலே நீங்கள் அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள்,
இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடியதாக இருக்கிறது. வகூலு லின்னாஸி ஹஸ்னா என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் வஅகீமுஸ் ஸலாத் வஆத்து ஸகாத். உங்கள் மீது 5 வேளை தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். வஆத்து ஸகாத், செல்வந்தர்கள் மீது ஜகாத்தை கடமையாக ஆக்கியிருக்கிறோம், அவைகளை இந்த பூமியிலே நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்று நாம் பனி இஸ்ரவேலிடத்தில் வாக்கு மூலம் வாங்கியதை உடன்படிக்கை எடுத்துக் கொண்டதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் நமக்கு இபாதத்தை கற்றுக் கொடுக்கிறது. அதே நேரத்தில் உலக அளவிலே அழகிய ஒழுக்கவியலை அற்புதமாக இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதன் உயர்ந்தவனாக சிறப்புக்குரியவனாக படைத்த அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை அடைய வேண்டும் என்றால் இபாதத்து மட்டுமல்ல, எந்த அளவிற்கு இபாதத் இருக்கிறதோ அதே போன்ற ஒழுக்கவியலும் ஒவ்வொரு மனிதனிடத்திலே வர வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக அழகாக துல்லியமாக நமக்கு திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எடுத்துரைக்கிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே சூரத்துல் பக்ராவினுடைய 2வது சூராவின் 195வது வசனத்திலே சொல்கிறான் வஅஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். நீங்கள் மனிதரிடத்திலே நன்மையை சொல்லுங்கள், அழகான முறையில் நடந்து கொள்ளுங்கள். இப்படி அழகிய முறையில் நடந்து கொள்வதும் நன்மையை சேர்த்து வைப்பதும் இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்வோரை அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான். அழகிய முறையில் நடந்து கொள்பவர்களை, நல்லொழுக்கம் பெற்றவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனின் மூலமாக உலக அளவில் மனித சமூகத்திற்கு இஸ்லாம் கூறுகின்ற அழகிய ஒழுக்கவியலை நாம் கண்டிப்பாக கடைபிடித்தால் மட்டுமே தான் நாளை மறுமையிலும் இம்மையிலும் உயர்த்தி நிறுத்தப்படும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்த ஒழுக்கவியல், அவர்களிடமிருந்த இபாதத்துகள், அவர்களிடமிருந்த அழகிய குணங்கள், அவர்களிடத்தில் அழகிய இருந்த அற்புதமான பண்புகள், இவைகளை குறித்தெல்லாம் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் நமக்கு சுட்டிக்காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய அவர்களுடைய அழகிய ஒழுக்கியத்தை பற்றியும் அவருடைய ஒழுக்கங்களை பற்றியும் அவர்களுடைய அற்புதமான பண்புகளை உடைய உயர்வை பற்றியும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கலமிலே சத்தியம் செய்து 68வது சூராவினுடைய 4வது வசனத்திலே தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான் வ இன்னக லஅலா குலுபின் அஸீம். நபியே, நீர் மகத்துவமிக்க உயர்ந்த நற்குணம் உடையவராக இருக்கிறீர், அழகிய பண்புள்ளவர்களாக இருக்கின்றீர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆழமான பண்பை குறித்து இறைவன் நினைவூட்டி காட்டுகிறான். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக மக்களுக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றார்கள் என்பதையும் அல்லாஹ் தஆலா சூரத்துல் அஹ்ஸாப் 33வது சூராவினுடைய 21வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ذكرல்லாஹ கதீரா. யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்பிக்கை கொண்டு உலகத்தில் படைத்த அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுகின்றார்களோ அப்படிப்பட்ட அடியார்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நபியுடைய அழகிய வாழ்க்கையை பாருங்கள், அவருடைய நற்குணத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அதை வாழ்க்கையில் கடைபிடிப்பதன் மூலமாகத்தான் இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது தன்னுடைய 23 ஆண்டு காலங்களில் அவரிடத்தில் இருந்த அந்த அழகிய குணங்களை குர்ஆன் பட்டியல் போட்டு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 153வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹ் லிந்தலஹும் வலவ் குன்த ஃபضلன் கலீலல் கல்ப் லன் ஃபض மின் ஹவ்லிக் ஃபஅஃபு அன்ஹும் வஷாவஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிரு பில் அம்ர் ஃபைதா அஸம்த வதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா ஆல இம்ரானிலே சொல்லி 159வது வசனத்தில் அழகாக சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாக, அல்லாஹ்வுடைய நிஅமத்தின் காரணமாக தான் மென்மையாக நடந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் முகம் சுளித்தவராக கடுகடுத்தவராக நடந்து கொண்டால் உங்களை விட்டு மக்கள் வேண்டோடி விடுவார்கள். எனவே நீங்கள் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள், அவர்களுக்காக பாவ மன்னிப்பையும் கேளுங்கள். அது மட்டுமல்ல வஜாவிர்ஹும் ஃபில் அம்ரி, அவர்களை வைத்து நீங்கள் ஆலோசனை நடத்துங்கள். ஃபைதா அஸம்த, நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து விட்டால்
ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹ்வின் நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் தஆலா நேசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றான் என்று சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அழகிய நெறிமுறைகளை எவ்வாறு இபாதத் இறைவனை மட்டும் வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது என்று வலியுறுத்துகின்றானோ அதே போன்ற பல வகையான ஒழுக்க நெறிமுறைகளை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு சமுதாயமும் சரி நமக்கிடத்திலே ஒழுக்கத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். ஒழுக்கத்தின் மூலமாக உலகத்தில் உயரலாம், சிறப்பை பெறலாம், மதிப்பை பெறலாம். மறுமையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கூட நம்மால் நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இறை நெருக்கத்தை பெறுவதற்கு இபாதத் மட்டுமல்ல, அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நாம் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நல்ல குணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு பறைசாற்றுகின்றது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறான். எனவேதான் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக பல ஒழுங்கிய நெறிமுறைகளை குறிப்பிட்டு காட்டுகிறான். வலா தக்துலு நஃஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக், இந்த உலக வாழ்க்கையில் எந்த ஒரு உயிரையும் நீங்கள் அநியாயமாக கொன்று விடாதீர்கள். உங்களுக்கு எந்த ஒரு மனிதனையும் அநியாயமாக கொன்றுவிடக் கூடாது என்பதை உங்களுக்கு ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாவ சுமையை நீங்கள் சுமந்து விடாதீர்கள் என்று திருமறை குர்ஆன் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது. எனவே ஒரு அநியாயமாக ஒரு மனிதனை கொன்று விடுவான் என்றால் அவன் உலகத்தினுடைய எவ்வளவு பெரிய ஒரு குற்றவாளி என்றால் உலகத்தினுடைய எல்லா மக்களையும் கொன்ற சுமையை சுமந்தவனாக பாவியாக மாறிவிடுகிறான். இன்று குர்ஆன் நம்மை அழகான ஒழுக்க நெறிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், வலா தக்துலு அவ்லாதக்கும் மின் அம்லாக். குர்ஆன் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளை வறுமைக்கு அஞ்சி நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள் என்று ரப்பல் ஆலமீன் அழகிய ஒழுக்க நெறிமுறைகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாழ்க்கையில் இபாதத்தோடு சேர்த்து இறைவன் உலக அளவில் மனிதர்களை சிந்திக்க வைக்கக்கூடிய அளவிலே மனிதர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய வகையிலே உலக மக்கள் எல்லாம் இதை நோக்கி திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே அல்லாஹ் தஆலா அழகிய ஒழுக்கங்களை நமக்கு குர்ஆன் போதித்து காட்டுகிறது. அதனால்தான் அல்லாஹ் தஆலா நீங்கள் எந்த உயிரையும் கொன்றுவிடக் கூடாது, உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தையின் வறுமைக்கு பயந்து நீங்கள் கொன்றுவிடக் கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அதே போன்று அல்லாஹ் தஆலா உலகத்தில் மனிதர்களுக்கு வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா ظهر மின்னா வ மா பத்தன், மானக்கேடான காரியம் வெளிப்படையாக இருக்கலாம், மறைமுகமாக இருக்கலாம், அதன் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்று குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. மனிதர்களுக்கு அழகிய ஒழுக்கத்தை குர்ஆன் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. வலா தக்ரபுஸ் ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். வலா தக்ரபு மாலல் யதீம், அனாதையுடைய பொருளை சாப்பிடுவதற்கு நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். வலா தக்ரபு மா அம்வால வலா தஹக்குல் அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில், உங்களுக்கு மத்தியிலே பிறருடைய பொருளாதாரத்தை அநியாயமாக தவறான முறையில் நீங்கள் உண்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக அழகிய ஒழுக்கங்களை நமக்கு பேணி பாதுகாத்து வலியுறுத்துகின்றான். வலா தக்ரபு ஸலாத்து வ அன்தும் சுகாரா, நீங்கள் போதைக்கு அடிமையாக ஆகிவிடாதீர்கள், அந்த போதையுடைய நிலையில் நீங்கள் தொழுகை பக்கம் நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குடியை தடுக்கின்றான், சூதாட்டத்தை தடுக்கிறான். அழகிய ஒழுக்க நெறிமுறைகளை நமக்கு அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு தீமையிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய பாவ சுமைகளை அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். இப்படிப்பட்ட பாவங்களை நீங்கள் செய்து விடாதீர்கள், அனாதையுடைய சொத்தின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள், பிறருடைய பொருளாதாரத்தை அநியாயம் முறையில் சாப்பிட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு இன்னும் அழகிய ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிறான். நீங்கள் வியாபாரம் செய்கின்ற பொழுது அந்த வியாபார தராசிலே நியாயமான முறையில் நீங்கள் செய்யுங்கள். அளவிலே குறைத்து விடாதீர்கள், சரியான முறையில் நிறுத்தி நீதமாக நீங்கள் கொடுங்கள் என்ற ஒழுக்கவியலை குர்ஆன் நமக்கு அழகான முறையிலே இஸ்லாம் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது என்றால் காரணம் மனிதன் இந்த உலகத்தை வாழும் பொழுது நீதியாகவும் நேர்மையாகவும் இந்த ஒழுக்க பண்புகளை பேணி நடக்க வேண்டும் என்று குர்ஆன் பறைசாற்றுகிறது. இவைகளெல்லாம் பேணி காத்தால் தான் நாளை வறுமை நாம் சொர்க்கத்தின் பால் நேரமுடையும். மேலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு சொல்கிறார். சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின் அஸா யகூனு கைரன் மின்ஹும். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, உங்களில் ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை பரிகாசிக்க வேண்டாம். உங்களில் ஒரு பெண்
என்னை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஏனென்றால் உங்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன, அதே போன்று வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை படித்துக் கொள்ளாதீர்கள், பிறரை வலா தல்கு பிஐதி, உங்களில் யாரும் பட்டை பெயரை சூட்டி நீங்கள் அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா எச்சரிக்கையும் செய்கிறார். இப்படியான பல ஒழுக்க நெறிமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால் இந்த ஒழுக்கவியல் தான் உலக அளவில் இஸ்லாமிய சமூகத்தை இன்னும் உயர்த்தி நிறுத்தக்கூடிய வகையிலே இருந்து கொண்டிருக்கிறதை நாம் மறந்துவிடக் கூடாது. உலக அளவில் எவ்வாறு இறைவனுக்கு மட்டும் இபாதத் செய்ய வேண்டும் என்ற இறைவனுடைய அந்த போதனை அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அந்த அழகிய ஒழுக்கங்களை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்-நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னமா புஇத்து லவ் தம்மிம மகாரிம அக்லாக்குக்கும், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் அனுப்பப்பட்டதெல்லாம் உங்களிடத்தில் இருக்கின்ற அழகிய நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, நல்லொழுக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காக, உங்களை நல்லொழுக்கம் உள்ள மக்களாக மாற்றுவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு, அந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதனுடைய தெளிவான நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறார்கள். உங்களை சீர்திருத்துவதற்காக, உங்களை நல்லொழுக்கம் உள்ள மக்களாக ஆக்குவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நல்லொழுக்கத்தினுடைய மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் ஏன் கூறினார்கள், இன்ன மின ஃபியாரிக்கும் வஸலமு குலமா, உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா, உங்களில் சிறந்த மனிதர் யார் தெரியுமா, யார் இந்த உலக வாழ்க்கையில் நல்ல குணமுடையவர்களாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள். நல்லொழுக்கம் இல்லை என்றால் நாம் சிறந்தவராக ஆகிவிட முடியாது, இறை நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாது, சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் நமக்கு தெளிவாக வலியுறுத்துகிறது. எனவே உங்களில் யார் நல்லொழுக்கம் உள்ளவரோ அவர் சிறந்தவர். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வ இன்னமன் அஹப்ப மின்கும் இலைய, என்னிடத்தில் மிகவும் விருப்பத்திற்குரியவர் யார் தெரியுமா, அஹஸனுஹும் குல்கா, இந்த உலகத்தில் யார் அழகிய ஒழுக்கம் உள்ளவராக அழகிய குணமுடையவராக வாழ்ந்து வருகிறாரோ அவர்தான் என்னிடத்தில் மிகவும் பிரியமானவர் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வ இன்ன மின் அக்யாரிக்கும் மின் மஜாலிசினா யௌமல் கியாமத்தி வஅக்ரபு இலைய, இன்னும் மறுமை நாளிலே என்னிடத்தில் மிகவும் நெருக்கமாக அமரக்கூடிய சபையில் இருக்கக்கூடிய பதவி, அந்த உயர்வு யாருக்கு என்று சொன்னார், யார் இந்த உலக வாழ்க்கையில் நல்ல குணமுடையவராகவும் அழகிய நல்லொழுக்கம் உடையவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள் நாளை மறுமை நாளிலே உயர்ந்த என்னுடைய நெருக்கத்தினுடைய மஜ்லிஸிலே அமர்வார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வகத் அக்மலல் முஃமினீன ஈமானா வ அஹஸனஹும் குல்கா, உலகத்தில் ஒரு மூமினுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆக வேண்டும் என்றால் இபாதத்தோடு நிறுத்துவதல்ல, எவர் இந்த உலக வாழ்க்கையில் நல்லொழுக்கம் உள்ளவராக அழகிய குணமுடையவராக இருக்கிறாரோ அவருடைய ஈமான் தான் பரிபூர்ணமாக ஆகும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் இபாதத்தோடு சேர்த்து நல்லொழுக்கத்தினுடைய உயர்வும் அந்தஸ்தும் எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது என்பதை நமக்கு நினைவூட்டிக் கொண்டார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஅஸ்கருல் ஃபில் மீஸானி யௌமல் கியாமா வஹஸ்னு குலுகுஹு, நாளை மறுமை நாளிலே நன்மையினுடைய திராஸ், பாவத்தினுடைய திராஸை வைத்து நிறுக்கப்படும் பொழுது எவர் இந்த உலக வாழ்க்கையில் நல்லொழுக்கம் உள்ள நல்ல குணமுடைய நன்மைகளை செய்து வந்தார்களோ அந்த நற்குணங்கள் இருக்கிறது, அது நன்மையினுடைய தராசை அதிகப்படுத்தும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரியவர்களே, உலக வாழ்க்கையிலே மனித சமூகத்திற்கு அழகான பாதுகாப்பை அளிக்கக்கூடிய மார்க்கம் இது, அழகான வழிகாட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அவ்வளவு உயர்மிக்க மார்க்கத்தை நாம் அடைந்திருக்கிறோம். உலகத்தில் எப்படியெல்லாம் துருவி ஆராய்ந்தாலும் இந்த மார்க்கத்தில் இருந்து ஒரு கடுகு அளவு கூட அவதூறுகளையும் அவர்களால் பொய்யையும் சொல்ல இயலாத அளவிற்கு பரிச்சென்று தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட ஒரு சிறு விஷயங்களை கூட மனிதனுக்கு அநீதி இழைத்து விடக்கூடாது என்று பறைசாற்றக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அதைதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, வசுஹில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்தர மா யதுகுல் ஜன்னah, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அதிகமான மக்கள் சொர்க்கத்தை நோக்கி அடைவதற்கான காரணம் என்ன, சொர்க்கத்தின் பால் சேர்த்து வைக்கக்கூடிய அமல்களில் மிக முக்கியம் வாய்ந்தது எது என்று கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்வது இறையச்சமுடையவர்கள் தான் அதிகமாக சொர்க்கத்திற்கு முதலிடம் கொடுக்கப்படுவார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த உலகத்தில் யார் அழகிய குணமுடையவராக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ்ந்து மடிந்தார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தின்பால் விரைந்து அதிகமான மக்கள் செல்வதற்கான அமல் இது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் அக்தர் மா யதுகுலுன் நார, அதிகமான மக்கள் நரகத்தின்பால் செலுத்தக்கூடிய பாவமான காரியம் இது யா ரசூலல்லாஹ், எந்த பாவத்தின்பால் இந்த மனிதன் விழுந்து விடுவார், எந்த பாவத்தின் காரணமாக நரகத்தில் அதிகமான மக்கள் நுழைக்கப்படுவார்கள் யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல் ஃபமு வல் ஃபரஜ், எவருடைய நாவு பாதுகாக்கப்படவில்லையோ, எவருடைய நாவை கட்டுப்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர்தான் நாவினால் சீரழிந்து அவர் நரகத்தில் நுழைவார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவதாக சொன்னார்கள், அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அமானிதமான கற்பு இருக்கிறது, இந்த கற்பை யார் பாதுகாக்கவில்லையோ அவர் நரகத்திற்கு அதிகமான முறையில் சென்று கொண்டிருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நாவிற்கும் தன்னுடைய கற்பிற்கும் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது, அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக அளவில் நீங்கள் இந்த ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட அற்புதமான மார்க்கத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை வைத்திருக்கிறார் என்றால் இந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்வதும் அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதும் கட்டாய கடமையாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிற்கும் கற்பிற்கும் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசத்தை கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யதுமுனலி மை யம்துனல் மா பைன லஹ்யைஹி வ மா பைன ரிஜ்லைஹி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், எவர்கள் தன்னுடைய இரண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருக்கின்ற நாவிற்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ, இந்த நாவினால் நல்லதை பேசுவேன், நீதியை பேசுவேன், அல்லாஹ் விரும்பிய காரியத்தை பேசுவேன், பாவத்தை செய்ய மாட்டேன், இந்த நாவினால் அவதூறு சொல்ல மாட்டேன், பொய் பேச மாட்டேன், ஏமாற்ற மாட்டேன், மோசடி செய்ய மாட்டேன் என்று எவர் ஒருவர் இந்த நாவினால் வாக்களிப்பு செய்கிறாரோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்குரிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனும் ஒரு சமூகமும் சீரழிகிறது என்றால் தன்னுடைய நாவினால் தான். தன் நாவினால் பேசுகின்ற பேச்சினால் உலகத்தில் சீரழிக்கப்படுகிறார். சீரழிவது மட்டுமல்ல, பிறரையும் சீரழிக்க செய்கின்றார். அது மட்டுமல்ல, இது நாளை மறுமையில் நரகத்திலேயும் போய் சேர்க்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று இரண்டாவது சொன்னார்கள், ஒரு பொருள் தனக்கு இறைவன் கொடுத்த அந்த கற்பை பாதுகாப்பது யார் பாதுகாத்துக் கொண்டாரோ அவருக்கு நான் நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியான உணர்வு இந்த உலகத்தில் மனிதனிடத்தில் உள்ளதிலே அடுத்தவருடைய கற்பிற்கு போய்விடக் கூடாது என்ற பயம் அச்சம் நிரப்பப்பட்டால் ஒவ்வொரு மனிதர்களும் பாதுகாக்கப்படுவார்கள். இதனால் உலகத்திலேயே பாதுகாப்பு, உலகத்தினுடைய நோயிலிருந்து பாதுகாப்பு, நாளை மறுமையில் நரகத்திலிருந்து பாதுகாக்க பெற்று சொர்க்கம் கிடைக்கும் என்ற பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார் சொன்னார். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் மிக அழகிய ஒழுக்கவியலை தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாதையில் அமர் வையாக்கும் ஜுலூசு துரகாத், பாதையில் அமர்வதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் யா ரசூலல்லாஹ் பாதையில் அமர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கென்று சில ஹக் இருக்கிறது என்றார்கள். ஒமா ஹக்கு தரீகஹா, பாதையில் அமர்கின்ற பொழுது அதற்கு என்ன ஹக் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்கே நீங்கள் அமர்கின்ற பொழுது நிச்சயமாக அங்கே இருக்கு வஹஸ்ஸல் பஸர், உங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அங்கே செல்கின்ற பெண்களை உங்களுடைய பார்வையை உயர்த்தி நீங்கள் பார்க்க கூடாது என்ற வழிமுறையை உரிமையை கற்றுக் கொடுக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். வகஃபல் அதா, பிறருக்கு இடையூறு செய்துவிடக் கூடாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, வஅம்ரு பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும் என்றார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இருக்கிறது. நமக்கு அழகிய இஸ்லாம் இபாதத்தை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, அதே நேரத்தில் நல்ல ஒழுக்கங்களுடைய முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் உணர்த்தி காட்டுகிறது. நம் உலக அளவில் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நாம் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவ்வளவு தெளிவாக நமக்கு நினைவூட்டுகின்றது. இபாதத்தோடு சேர்த்து நல்லொழுக்கத்தை பேணி பாதுகாத்தால் தான் நாளை மறுமையில் சொர்க்கத்தை பெற்றுக் கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் தன்னுடைய வாழ்க்கையை
23 ஆண்டு கால வாழ்க்கையில் அவருடைய உயர்வும் அந்தஸ்தையும் உலக மக்கள் எல்லாம் பார்த்தார்கள், கண்டுகொண்டார்கள், அறிந்தார்கள். அந்த செய்திகள் பாதுகாக்கப்பட்டதனால் தான் இன்றைக்கு உலக அளவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசப்படுகிறது என்று சொன்னார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் நபி மொழிகளும் உலக வாழ்க்கையினுடைய ஒழுக்கத்தை எவ்வாறு வலியுறுத்துகிறதோ அந்த ஒழுக்கத்தை இபாதத்தோடு சேர்த்து நிச்சயமாக நாம் பேணி காத்தால் தான் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியும் என்பதை குர்ஆன் நமக்கு வலியுறுத்துகிறது. அப்படிப்பட்ட வழிமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வாஹ் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணித்துக்கு எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் இறைவன் நமக்கு நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல இபாதத்துகளையும் இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்கள் அழைத்து குறிப்பிடுகிறார். சூரத்து தௌபா 9வது சூராவின் 119வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வ கூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோடு சேர்ந்திருங்கள், உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உண்மையோடு சேர்ந்து உண்மைதான் என்றைக்கும் வெல்லக்கூடியது. உண்மை ஒரு காலமும் அழியாது. உண்மைக்குள்ள பவர் இருக்கிறது. இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்தி நிற்கக்கூடியது. சமூகத்திலும் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது. எனவே நீங்கள் இந்த பூமியில் வாழ்கின்ற பொழுது குறிப்பாக ஈமானியர்களுக்கு அல்லாஹ் தஆலா உபதேசம் செய்கிறார், இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், உண்மையாளரோடு இருங்கள் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அலைக்கும் பிஸ்ஸித்க், நீங்கள் உண்மையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உண்மையை பேசக்கூடியவர்களாக இருங்கள். உங்களுடைய நாவிலிருந்து ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் உண்மையாளர்களாக நீங்கள் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அந்த உண்மை பேசக்கூடிய பண்பு இருக்கிறது, அந்த குணம் இருக்கிறது, அது உங்களை நன்மையின்பால் கொண்டு போய் சேர்க்கும். அந்த நன்மை இருக்கிறது உங்களை சொர்க்கத்திலே போய் சேர்க்கும். அந்த உண்மையாளர்களாக நீங்கள் நீடித்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே உண்மையாளர் என்று எழுதப்படும் என்றார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள், பொய் பேசுவதை விட்டு நீங்கள் விலகி நின்று கொள்ளுங்கள், அது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. சமூகத்திலும் சரி, தனி மனிதர்களிடத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, இந்த பொய் பிரச்சாரம் இருக்கிறது உங்கள் மிகப்பெரிய பாவம். அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். இந்த பொய் பேச்சு இருக்கிறது உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். அந்த நாளிலே உங்களை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு காரியம் அந்த பொய் இருக்கிறது. பாவத்தின் பால் அழைத்து செல்லும். அந்த பாவம் உங்களை நரகத்திலே போய் சேர்க்கும். அத்தா ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பொய் பேசி திரிந்து வருவான் என்று சொன்னால் அத்தா அல்லாஹ்விடத்தில் அவன் பெரிய பொய்யன் என்று எழுதப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகிய பண்புகளையும் அழகிய குணங்களையும் அழகிய சிறப்பான நல்லொழுக்கத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் எதை வழிகாட்டி கொடுத்தார்களோ அதை வாழ்க்கையின் அங்கமாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தார் புரிவானாக. வாமின் வாஃதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஈதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அலீம் அذ்குருக்கும் வஷ்குருஹு அலா நிஅமி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.